வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட், அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்குது புதிய கான்ட்ராக்ட். பழைய கான்ட்ராக்ட் முடிவடைஞ்சிருச்சு, அதனால் புதிய கான்ட்ராக்ட்டுக்கு போகிறோம். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 322 பக்கமாக. ஓப்பன் ஆனதுலேருந்தே மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் இருந்தது. மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 333 வரைக்கும் மார்க்கெட் 32 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்கு. அதுலேருந்து ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக சரிவை சந்தித்து 327 க்ளோஸ் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட்டை. இதுதான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டும் பையிங்க்கு சாதகமாக தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் 322 வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் பை பண்ணலாம். 321 ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தொடர்ந்து மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த டார்கெட் 332. இன்னும் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா 336 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.